வணக்கம். ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம். நான் சிவசூர்யா செந்தில்குமார், கோவில் நகரம், கும்பகோணத்திலிருந்து. நாம் தொடர்ந்து வைநாசிக நட்சத்திரத்தையும் அதுக்கான பரிகார கோவிலையும் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இந்த பதிவில் பார்க்க இருப்பது கார்த்திகை நட்சத்திரம். அதை கிருத்திகை நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. கிருத்திகை நட்சத்திரம் அதுக்கு 22வது நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரம். நட்சத்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சதயம். இந்த சதயம் யாருடைய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகுவோட நட்சத்திரம். பொதுவாக கிருத்திகை நட்சத்திரம் சூரியனோடது. அதுக்கு மிகவும் பரம விரோதியான ராகுவோட நட்சத்திரம் சதய நட்சத்திரம் வைநாசிகமாக வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு கற்பனை பண்ணி பாருங்கள். அஸ்வினிக்கு திருவோணம் வந்தது. பரணிங்கிறது சுக்கிரனோட நட்சத்திரம். அதுக்கு அவிட்டம் வந்துருச்சு, செவ்வாயோடது. அவங்க ரெண்டு பேரும் சமபலம் உள்ளவங்க, அதாவது பரஸ்பர நட்பு உள்ளவங்க அவங்க ரெண்டு பேரும். ஆனால் இந்த கிருத்திகை நட்சத்திரத்துக்கு பரம விரோதி யாருன்னு பார்த்தீங்கன்னா ராகு பகவான். இந்த ராகு பகவான் நட்சத்திரம் 22வது நட்சத்திரமாக வருது பாருங்கள். கிருத்திகை நட்சத்திரத்துக்கு வைநாசிக நட்சத்திரம், 22வது நட்சத்திரம் சதய நட்சத்திரம், அப்போ ராகு பகவான் நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் கிருத்திகை நட்சத்திரத்தின் அதிபதி சூரிய பகவான் நின்னாலே உங்களுக்கு இடைஞ்சல் தான். சூரிய பகவான் அதில் பயணிக்கும் போதே உங்களுக்கு பிரச்சனையை உண்டு பண்ணும். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த வைநாசிக நட்சத்திரம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நட்சத்திரத்தில் ராகு பயணிக்கும் போதும் கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு டேஞ்சர் தான். மிகப்பெரிய சுவாச கோளாறு ஏற்படுத்தும். ஏன் அப்படின்னா ராகு அப்படின்னாலே மூச்சு தான் ராகு பகவான். ஜோதிடத்தில் மூச்சை தான் ராகு பகவான் சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அவருடைய காரகத்துவம் பெருங்குடல், அப்புறம் பாட்டனார், இந்த மாதிரி காரகத்துவம் உள்ளவர் தான் ராகு பகவான். அவர் சதய நட்சத்திரத்தில் பயணிக்கும்போது அந்த ஜாதகருக்கு பார்த்திங்கன்னா எப்படியா இருந்தாலும் வயிறு சம்மந்தப்பட்ட கோளாறு, திடீர் வயிற்றுப்போக்கு, சுவாச கோளாறு, வீசிங், இந்த மாதிரி பெரிய தொந்தரவுகள் ஏற்படுத்துவார். அது ஏன் அப்படி ஏற்படுத்துகிறாருன்னா அது வைநாசிக நட்சத்திரம். வைநாசிகம் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் சென்ற பதிவில் சொல்லியிருக்கேன். வைநாசிகம் அப்படிங்கிறது உடலையும் மனதையும் வருத்துவது, உடலையும் மனதையும் வதை செய்வது. அதனால்தான் வைநாசிகம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வைநாசிக நட்சத்திரத்தில் கிருத்திகை நட்சத்திரத்துக்கு பகைப்பற்ற கிரகங்கள், அதாவது சூரியனுக்கு பகையான கிரகங்கள் அந்த சதய நட்சத்திரத்தில் பயணிக்கும்போது கண்டிப்பாக இந்த கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணாமல் போகாது. அதுலேயும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த சதய நட்சத்திரத்தில் சனி பகவான் பயணிக்கும்போது பெரும் தொந்தரவுகளையும் பேர் புகழ் இதெல்லாம் மங்குற மாதிரி செய்வார். சனி பகவானின் காரகத்துவம் என்னவோ அதை கண்டிப்பாக செஞ்சுட்டு போவார். அதுவும் கிருத்திகைக்கும் சூரிய பகவானுக்கும் சனி பகவானுக்கும் பரம விரோதிகள். அதில் சனி பகவான் தன்னுடைய நண்பர் ராகு பகவானின் சாரத்தில் பயணிக்கும்போது 2.25 வருடம் ஒரு ஆரம்பத்தில் உங்களை விட்டுரும், ஒரு 3 மாதத்துக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்தும் பாருங்கள், ஒரு கடுமையான பிரச்சனை. அந்த நேரத்தில் இந்த கிருத்திகை நட்சத்திரக்காரங்க சித்திரை விதை தான் படுவாங்க. கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, தொழிலில் பிரச்சனை, திடீர் முடக்கம், பண இழப்பு, பணத்தை கொடுத்துட்டு ஏமாந்து போகிறது, தொழிலாளிகளால் அவமானப்படுறது, கொடுத்த பணம் திரும்ப வராமல் இருக்கிறது, அரசு அதிகாரிகளையும் உங்கள் மனசை நோகடிக்கிறது, உங்களை அலைகழிக்க வைக்கிறது, இது எல்லாமே நடக்கும் அதில் சனி பகவான் பயணிக்கும்போது. புதன் பகவான் பயணிக்கும்போது என்ன ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை. சில நேரத்தில் பார்த்திங்கன்னா புதன் பகவான் பயணிக்கும்போது நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, மூளையில் மைண்டு டிஸ்டர்ப் ஆகிறது, மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி நடந்துக்கிறது, ஒரு மாதிரியான கோபத்தை வெளிப்படுத்துறது, இந்த மாதிரிலாம் ஏற்படும். சுக்கிரன் பயணிக்கும்போது ஒரு விதமான எரிச்சல், கணவன் மனைவிக்குள்ள சண்டை, எப்படியா இருந்தாலும் பெண்களால் பிரச்சனை, அத்தையால் பிரச்சனை, இந்த மாதிரி ஏற்படுத்தும். செவ்வாய் பகவான் பயணிக்கும்போது உடன் பிறந்த சகோதரர்களால் பிரச்சனை, நிலம் பூமி வண்டி வாகனங்களால் இழப்பீடு பிரச்சனை, இந்த மாதிரி ஏற்படுத்தும். கேது பகவான் பயணிக்கும்போது கண்டிப்பாக உங்களோட
மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி சூழ்நிலை ஏற்படும். ஏதோ ஒன்றை இழந்தது போல் விரக்தியான ஒரு மனநிலையை கொடுக்கும். அதில் சூரியனே பயணிக்கும்போது அப்பா பிள்ளைக்குள்ள சண்டை சச்சரவு, அப்பாவுக்கும் பையனுக்கும் கருத்து வேற்றுமை, நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது, அப்பாவை கொஞ்சம் முறைச்சி பார்க்கறது, எய்த்து பேசுகிறது. அப்போ அப்பாவே நினச்சி பார்ப்பார், இவன் என்ன இப்போ திடீர்னு நம்மள்ட்ட இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறான், நம்ம பிள்ளை நல்ல பிள்ளையாச்சே, என்னாச்சு அவனுக்கு அப்படின்னு. இது எல்லாமே இந்த வைநாசிக நட்சத்திரத்தினால ஏற்படுற தொந்தரவு தான். நான் பொதுவாகவே சொல்லியிருக்கேன், இந்த வைநாசிக நட்சத்திரம் அப்படிங்கிறது உங்களை வதைக்க கடமைப்பட்ட நட்சத்திரம். அது ஏதோ ஒரு வகையில் உங்களை தொந்தரவு பண்ணியே ஆகணும், தொந்தரவு பண்ணுன்னு வச்சுக்கோங்க. அதில் இந்த நாள்பட்ட, அதாவது ஒரு ராசியில் ரொம்ப நாள் இருக்கக்கூடிய கிரகங்களான குரு, சனி, ராகு, கேது இவங்கெல்லாம் அதில் பயணிக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மறக்க முடியாத அனுபவத்தை கொடுத்துட்டு போவாங்க. இந்த குறைவான நாளில் பயணிக்கக்கூடிய கிரகங்களான சந்திரன், உங்களுக்கு அதில் ஒரு விஷயம் சொல்லணும், சந்திரன் பயணிக்கும்போது உங்களோட வதை நட்சத்திரத்தில் அது உங்களுக்கு பழகியிருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா சந்திரன் அந்த நட்சத்திரத்தில் பயணிக்கும்போது உங்கள் மனசை கண்டிப்பாக ஒரு ஆட்டியிருக்கும். ஒரு என்னடா இது, ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்ணுறோம், இவன் பண்ணுறான், இல்லை நம்ம ஏன்டா இந்த மாதிரிலாம் இவன்கிட்ட நடந்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏக்கமும் வீண் பிரச்சனைகளையும் சந்திக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா சந்திரன் உங்களுக்கு அது பழகிடும். சந்திரன் எப்படியா இருந்தாலும் மாதத்துக்கு ஒரு முறை உங்கள் அந்த நட்சத்திரத்தில் பயணிக்கும்போது 27 நாளைக்கு ஒரு முறை அதில் பயணிக்கும்போது அது உங்களுக்கு பழகிடும். அது எப்போ தான் அவன் சொல்கிறது தானே அப்படின்னு நல்லா உற்று கவனிச்சிங்கன்னா கரெக்டாக அந்த நட்சத்திரத்தில் கிருத்திகை நட்சத்திரத்தில் எந்த டிகிரியில் நீங்கள் பிறந்திருக்கீங்களோ அதே டிகிரியில் சந்திரன் சதய நட்சத்திரத்தில் பயணிக்கும்போது கண்டிப்பாக உங்கள் மனநலம் பாதிக்கும். உங்களுக்கும் அப்பாவுக்கும் சண்டை வரும், இல்லை உங்களுக்கும் அம்மாவுக்கும் சண்டை வரும். இப்படி சின்ன சின்ன பிரச்சனைகளை அது காட்டும். ஆனால் அதை நீங்கள் பெருசாக எடுத்துக்க மாட்டீங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இது ரொட்டீனாக நடக்கிறது தான். மாதம் 27 நாளைக்கு ஒரு நாள் நடக்கிறதுனால அது உங்களுக்கு பழகி போயிருக்கும். அதை அதை நீங்கள் பெருசாக எடுத்துக்க மாட்டீங்க. ஆனால் செவ்வாய் 45 நாள் பயணிக்கக்கூடியவர், சுக்கிரன், புதன் இவங்கெல்லாம் குறைவான நாட்கள் பயணிக்கக்கூடிய கிரகங்கள். இவங்க பயணிக்கும்போது சின்ன சின்ன அறிகுறிகள் உங்களுக்கு தெரியும். என்ன அன்றைக்கி ஒரு மாதிரியாக இருக்குது, இது ஏதோ ஒன்று இடிக்குது அப்படிங்கிற மாதிரி உங்கள் மனசு உறுத்தலாக இருக்கும். அப்போ நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா கிரகங்கள் அந்த வதை நட்சத்திரத்தில் வைநாசிக நட்சத்திரத்தில் பயணிப்பதை நீங்கள் உணர முடியும். அது இன்னும் பெரிய கொடுமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதன் நல்லவனாக இருந்து அந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்துட்டால் பிரச்சனை இல்லை. அதாவது ஒரு ஜாதகர் நல்லவரா, முன் ஜென்மத்தில் நன்மை செஞ்சுருக்காரா தீமை செஞ்சுருக்காரா அப்படிங்கிறத எப்படி நீங்கள் ஈஸியாக புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா, உங்களோட ஜென்ம நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரத்துக்கு 22வது வைநாசிக நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் உங்கள் குடும்பத்தில் உங்கள் குழந்தைகள் பையனோ பொண்ணோ பிறந்தா அவங்க தான் உங்களை வதைக்க போகிறாங்க, அதாவது உங்களை சித்திரவதை செய்ய போகிறாங்க. அவங்களோட நடவடிக்கையாலேயும் அவங்கள பேச்சாலேயும் அவங்களோட வளர்ச்சியாலேயும் உங்களோட மனதும் உடலும் சித்திரவதைக்கு உள்ளாக போகுது அப்படிங்கிறது விஷயம். அது எப்படி குழந்தைங்க அதில் பிறக்கும், எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் குழந்தையாக இருந்தால் கண்டிப்பாக சதய நட்சத்திரத்தில் பையனோ பொண்ணோ பிறந்திருப்பாங்க. இல்லைன்னா சதய நட்சத்திரத்தில் லக்கணம் உதயமாக இருக்கும். 2 விஷயம் நீங்கள் லான்னு போட்டிருக்கோம். அந்த லக்கணம் எந்த நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சதய நட்சத்திரம்னு இருக்கும். இதுலேருந்தே நீங்கள் புரிஞ்சிக்கலாம் உங்களுக்கு கர்மா இருக்குது அப்படின்னு. இந்த கர்மாவை குழந்தை வழியாக நீங்கள் கழிக்க பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறது விஷயம். இதுவே உங்கள் நட்சத்திரத்துக்கு 22வது சதய நட்சத்திரத்தில் உங்கள் அப்பாவோ இருக்கலாம், இல்லை உங்கள் அம்மா இருக்கலாம், உங்கள் மாமனாராக இருக்கலாம், உங்கள் மாமியாவாக இருக்கலாம், அல்லது மனைவியாக இருக்கலாம். பெரும்பாலும் திருமண பொருத்தத்தில் எந்த ஜோதிடரும் 22வது நட்சத்திரத்தை சேர்க்க மாட்டாங்க. அப்படி ஏதோ லவ் மேரேஜ் ஆகி இந்த மாதிரி ஆகிருந்தால் அது பெரும் பிரச்சனைகளையும் வம்பு வழக்கு பிரிவினைகளையும் கோர்ட்டு கேஸையும் கொடுத்துருன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் உணர்ந்து நமக்கு உங்களோட ஜாதகத்தை எடுத்து பார்த்து ஆராய்ஞ்சி நமக்கு இந்த வைநாசிக நட்சத்திரத்தினால தான் இந்த பிரச்சனை ஏற்படுது அப்படிங்கிறத இந்த பதிவை பார்த்து புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுட்டு அதுக்கான பரிகார கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கடலூர் மாவட்டத்தில் உள்ள பால் வர்ணேஸ்வரர் அப்படிங்கிற சிவபெருமான் கோவில் மிகவும் தொன்மையான கோவில், மிகவும் சக்தி வாய்ந்த கோவில். இந்த கோயிலுக்கு நீங்கள் உங்களோட வைநாசிக நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு, அதாவது நீங்கள் கிருத்திகை நட்சத்திரம்
காலண்டரில் பாருங்கள், உங்களோட வைநாசிக நட்சத்திரம் சதய நட்சத்திரம். அந்த சதய நட்சத்திரம் என்றைக்கு வருதுன்னு பாருங்கள். அன்னைக்கு கிளம்பி அந்த கோயிலுக்கு போங்க. அதாவது சதய நட்சத்திரத்தில் சந்திர பகவான் பயணிச்சிட்டு இருக்கணும். ஆரம்பமும் ஆயிருக்கக்கூடாது, முடிவும் ஆயிருக்கக்கூடாது. நல்ல இடைப்பட்ட நேரமாக இருந்தால் ரொம்ப சிறப்பு. இந்த நேரத்தில் போய் அந்த கோயிலுக்கு போய் புது அகல் விளக்கு, மண்ணால் செய்யப்பட்ட அகல் விளக்கு வாங்கிக்கோங்க. எத்தனை விளக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகுவோட திசைன்னு பார்த்தீங்கன்னா 18 வருஷம், அப்புறம் சூரியனோட திசைன்னு பார்த்தீங்கன்னா 6 வருஷம். இது ரெண்டையும் நீங்கள் கூட்டினீங்கன்னா 18 6 24. இந்த எண்ணிக்கையிலையும் நீங்கள் விளக்கேற்றலாம். அல்லது ராகுவோட கூட்டுத்தொகையான 4, ராகுவோட நம்பர் 4, சூரியனோட நம்பர் 1, 5 விளக்கும் ஏற்றலாம். இந்த 2 வகையிலையும் நீங்கள் எப்படி உங்களுக்கு சௌரியமோ, உங்களோட பொருளாதாரம் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விளக்கேற்றிக்கலாம். உங்களுக்கு எது சௌரியமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விளக்கு வாங்கிக்கோங்க. புது அகல் விளக்கு நல்ல பெரிய விளக்காக வாங்கிக்கோங்க. அதில் தாமரை தண்டு திரிநூலும் பஞ்சு திரியும் இரண்டையும் இணைத்து திரி போடுங்க. இதில் சுத்தமான நெய்யும் ஆமணக்கு எண்ணெயும் கலந்து தீபம் ஏற்றுங்க. தீபம் ஏற்றிட்டு 11 பேருக்கு உங்களால் முடிந்த அன்னதானம் பண்ணுங்க. அது ராகுக்கு பிடித்தமான புளிசாதமாக இருந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அந்த புளிசாதத்துக்கு சுத்தமான கருப்பு உளுந்தில் வடை சைடிஷ், அதை தொட்டுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அந்த புளிசாதத்துக்கு வடை வச்சு கொடுங்க. இந்த வடையை முழு உளுந்து, கருப்பு உளுந்து வாங்கி தோல் நீக்காமல் அதை ஆட்டி அதில் வடை செய்து கொடுக்கணும். நீங்கள் இந்த வடையில் நல்ல மணமாக இருக்கணும். வடை கடமைக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா பலனும் கடமைக்கு தான் இருக்கும். எந்த ஒரு தானம் செய்தாலும் அதை சிறப்பாக செய்யணும். அது கொஞ்சமாக இருந்தாலும் மன திருப்தியோடையும் அதை சாப்பிடும்போது அவங்களுக்கு ஒரு விதமான சந்தோஷம் ஏற்படணும். நாவுக்கு சுவையாக இருக்கணும். நம்ம தானம் தானே கொடுக்குறோம் அப்படின்னு உப்பு போடாமல் பச்சை மிளகாய் போடாமல் சும்மா உளுந்த எண்ணெயில் போட்டு எடுத்து கொடுத்தா அது நீங்கள் எப்படி கடமைக்கு செய்கிறீங்களோ அதே மாதிரி தான் உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள் கடமையாக இருந்ததுன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களும் கடமைக்கு தான் கிடைக்கும். ஆகையினால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 11 பேருக்கு அன்னதானம் பண்ணுங்கள். இந்த உளுத்தம் வடையை அதில் வச்சு கொடுங்க. தண்ணீர் பாட்டிலோடு கொடுங்க. எப்போ தானம் பண்ணாலும் கண்டிப்பாக தண்ணீர் பாட்டிலோடு கொடுக்கணும். கோவிலை 11 சுற்று சுற்றுங்க. இந்த 11 சுற்று என்னான்னு பார்த்தீங்கன்னா, ஜாதகத்தில் லாபஸ்தானம் அப்படின்னு ஒன்று இருக்கும், 11ஆம் வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 11 தான் இதில் நம்ம கணக்காக சொல்கிறாங்க. 11 எதுக்காக சுற்றுனீங்கன்னா உங்களை வெற்றி அடையும், வெற்றியை குறிக்கக்கூடிய விஷயந்தான் இந்த 11 சுற்று. அதனால் நீங்கள் போகிற பரிகாரம், செய்கிற பரிகாரம் பலன் அளிக்கணும், வெற்றி அடையணும் அப்படின்னா 11 சுற்று கோயிலை சுற்றுங்க. கோவிலில் குறைச்சலாக 2.25 மணி நேரம் இருக்கணும் நீங்கள். அப்போ தான் உங்கள் உடம்புல அந்த கோயிலில் உள்ள வைப்ரேஷன் உடம்புக்குள்ளே ஏறும், உங்கள் உடம்புல உள்ள கெட்ட வைப்ரேஷன் வெளியில் போகும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு 2.25 மணி நேரம் கோவிலில் இருந்துட்டு கோவிலை 11 முறை சுற்றிட்டு இதெல்லாம் நீங்கள் சுற்றும் போதே 2.25 மணி நேரம் வந்துடும். போனோம் வந்தோம் அப்படின்னு இல்லாமல் நல்லா பொறுமையாக இருந்து செய்யுங்க. ஏன்னா ரொம்ப முக்கியமான பரிகாரம் செய்ய போகிறீங்க. ஆகையினால் பொறுமையாக இருந்து செஞ்சுட்டு வாங்க. அம்பாளுக்கும் சிவபெருமானுக்கும் உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிக்கோங்க. 2 பேருக்கும் மாலை வாங்கி போடுங்க. கோவிலில் 2 அம்பாளுக்கும் சிவனுக்கும் மாலை வாங்கி போட்டு உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிக்கோங்க. அர்ச்சனை பண்ணிவிட்டு வெளில வந்தோன்னே விநாயகருக்கு ஒரு செதர்த்தாங்க. உங்கள் தலையை 3 சுற்று சுற்றி இன்றோடு என்னுடைய வைநாசிக தோஷம் நிவர்த்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி விநாயகரை வணங்கிட்டு உங்கள் தலையை 3 சுற்று சுற்றி படார்னு ஒரு தேங்காயை உடைச்சி சில்லாக போயிடணும். அந்த மாதிரி உடைச்சிட்டு வீட்டுக்கு வந்து சேருங்க. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்களும் நல்ல நல்ல பரிகாரங்களும் ஃப்ரீயாகவே கிடைக்க போகுது உங்களுக்கு. ஏன் நான் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் தனித்தனியாக பதிவு போடுறேன்னா, எல்லாத்தையும் ஒரே பதிவாக நான் போட்டேன்னா உங்களுக்கு புரியாது. இப்போ இதுனா பரணி நட்சத்திரமா அவங்க மட்டும் பார்த்துட்டு போகலாம். ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுக்கும் அதை எடுத்து பார்த்து அதுக்கான டீட்டெயிலை புரிஞ்சுக்கிட்டு போகலாம். அப்படிங்கிறதுக்காக தான் தனித்தனி பதிவாக போடுறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன்.